காலைக்கு 9 மணிக்கு 9 வரைக்கும் டெய்லி ஏறி வச்சுக்கிறமா வந்த குறைய சொல்லுமா சொல்லுமா ஓடுவதற்கு இடவே இல்லையா பெரியத்துக்கலாமா பொங்கல் பாசல் பண்ணிக்கணும் போமா சாப்பிட்டு என்னால இல்ல உன்னால பட்டணத்தை எம்ஜிஆர் சமாதி கவிதை சமாதி அண்ணா சமாதி ஜெயலலிதா சமாதி பார்க்க போறியோ அது ஊருன்னு சொல்ல கிராமனுக்கு பட்டணம் சொல்ல படாது வந்தையே போய் முழுவாத கீதா கல்யாணம் போச்சா முழுவாத கீதான்னு கேட்டேன் ஏன்னா அது முழுவாத ஆவாது நம்ம எப்பவுமே கல்யாணம் பண்ணி போனாக்கா மாமியாரோட சந்தோஷமா இருக்கணும் அது மாமனாரை பார்த்தாலும் மூஞ்சிடும் மாமியாரை பார்த்தாலும் மூஞ்சிடும் ஏன் வீட்டுக்காரன் பார்த்தாலும் மூஞ்சிடும் அது மூஞ்சி தூக்கி வச்சா பாய்ந்து போற ஜாலியா சிச்சு கிடக்கணும் அவன் பாய்ந்து கூட போகணும் அதுக்கு இது போல் சிச்சு கிடக்கூடாது மருத்துவ கோயிலுக்கு போறியா பங்காளிகள் செத்துட்டாரா கல்புக்காரன் சொல்லிட்டு வந்து அப்பா அப்பா கண்ணீர் வடிக்கிறாய் உனக்கு அரண்மனையில் என்னமா நடந்தது 9 போடுறியா போடுறியா எங்க பாலுக்கு ஆவாது ஐயோ மூன்று ஆவாது எங்க அம்மா ஆட்டோல யாரும் டைம் ஆச்சு ஆமா ஏய் ஏய் ஏந்திரா ஏங்க கேக்க வரல
என்னன்னு இந்த மாதிரி வேலை பாக்குறீங்க? சொல்லணும் இல்ல நான் வேற வேலை சொல்லுவாங்க. சங்கரக்கர்ல உனக்கு மகனாக நிற்க வேண்டாம். சரி என்ன மகனாக வேண்டாம். அப்படி மகனாக நினைக்கிறோம். அப்படி நான் என் புள்ளியாத்தான பார்த்தேன். அவன் என்ன அம்மாவா நினைக்கல. எங்க ஊர்ல ஒரு நாய் அது சொறி முடிக்கிறா ஏன்னா சொறி முடியாதுல்ல அப்படி என்ன ஒரு அம்மாவா நினைக்காம அவன் என்ன நினைச்சான், காஃபி கேட்டான்னு போட்டு போய் கொடுத்தான். காப்பி எடுத்து போய் கொடுத்த உடனே ரூம போட்டுட்டான். அதையும் அவன் எடுக்க நான் தெரியும். எங்கிட்ட வெளியோ உள்ளவா நான் உள்ள போயிட்டு அப்புறம் காப்பி வச்சு தாப்பால போட்டானே. உள்ள போட்டான். அப்புறம் என்ன நடக்கும்? நான் அந்த காப்பி வச்சுட்டு உடனே ஏன்பா தாப்பால போறேன்னு கேட்டேன். ஏன்பா தாப்பால போறோன்னு அண்ணன் எங்கன்னு கேட்டான் அவன். கேட்டான் அண்ணனை அப்ப கேட்கிறேன். அண்ணி நான் தான் இருக்கிறது என்னத்துக்கு பான்னு நான் கேட்கறேன். அப்புறம் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் என்னங்க நான் சொல்றது, என் பூவை பத்தி இவன் என்ன எதிர்பார்க்கறான் வரும். அடுத்தது என்ன நடக்குது? ஐயோ அவன் என்ன பண்ண மல்லி குடிச்சு உருவாங்க. ஏப்பா அதெல்லாம் பண்றேன் நான் கேட்டேன். ஐயோ கடவுளே, அதற்கு அவன் என்ன உரைத்தான்? அவன் எதுவும் உரைக்கவில்லை. என்ன சொன்னான்? நான் அப்பவே உரையில்லை என்று உரைத்தான் என்று உரைத்தான். அப்புறமா இந்த முன்னாடி பிடிச்சி உருவரா இந்த முந்தாடி உருவனாம் பாரு. ஏப்பா உருவுறாங்க அண்ணன் கூடிய அடிக்கடி இருப்பியா அந்த மாதிரி என் கூட தாயாக நினைக்க வேண்டியவளை தாரமாக நினைத்திருக்கிறாயே. நீ எல்லாம் மனிதனா? திருமணம் நடந்த அன்று முதல் இன்று வரை குழந்தை செல்வமே வேண்டாம் என்று உரைத்தாள் பத்தினி. அவளை பார்த்து மகனாக சங்கர் இருக்கிறான், மகளாக சங்கிரா இருக்கிறான். நமக்கு எதற்கு இன்னொரு குழந்தை என்று உரைத்தவளை தாயாக நினைக்க வேண்டியவளை தாரமாக நினைத்திருக்கிறாயே. எல்லாம் மனித பிறவியா?